வணக்கம். இந்த ஆண்டு 2025 இதனுடைய கூட்டுத்தொகை 9. 9 என்பது விஷ்ணுவை குறிக்கும். விஷ்ணு எனும் திருமாலை குறிக்கும். அதனால் இந்த ஆண்டு விஷ்ணுவுக்கான வழிகாட்டு திருவிழாவை மேற்கொள்ள இருக்கிறோம். விஷ்ணு பிறந்த ஊர் கும்பகோணம். அதை நம்ம ஏற்கனவே நிறுவி விழியம் போட்டிருக்கோம். அவர் அகில இந்தியாவையும் பரதராஜனாக ஆட்சி செய்த ஊர் திருச்சிராப்பள்ளி எனும் திருச்சிராப்பள்ளி. அங்கே அவர் குருகுலத்தை நடத்தியிருந்தார். மாணவர்களுக்கான குருகுலம் அவர் நடத்தியிருந்தார். எப்படி முருகன் கதிர்காமத்தில் குருகுலம் நடத்தினாரோ அந்த 7 வண்ண கோட்பாட்டோடு அதே போன்ற ஒரு குருகுலத்தை 5000 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணன் சபரிமலையிலே குருகுலம் நடத்தியிருந்தார். அதன் பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து அதே குருகுலத்தை விஷ்ணு திருச்சியிலிருந்து மேற்கொண்டார். அதனால்தான் அதுக்கு திருச்சிராப்பள்ளி, சிறார்னா சிறிய மாணவர்களுடைய பள்ளின்னு அது அழைக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து தான் அவர் இது பண்ணிடுறார். ஆனால் அவர் பிறந்த ஊர் கும்பகோணம். திருமால் பிறந்த ஊர் கும்பகோணம்னு சொன்னோம். ஆனால் இப்போ அவருக்கான கோயில்கள் ஏன் திருச்சியில் அமைஞ்சிருக்குன்னா, ஒன்று திருவரங்கம் கோயில், இன்னொன்று உச்சிப்பிள்ளையார் கோயில். ஏன் அங்கே இருக்குன்னா, அவர் வானாராய்ச்சி செய்யணும். கும்பகோணத்திலிருந்து வானாராய்ச்சி செய்வது கடிதம். ஏன்னா அங்கே மலைகள் இல்லை, அது விவசாய நிலங்கள் என்பதால் அங்கே மலைகள் எதுவும் கிடையாது. உயரமான இடம், ஒரு வான்டேஜ் பாயிண்ட் இருந்தால் தான் இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை எல்லாம் கணித்து, ஏன்னா அதுவுமே இந்த கேலண்டர் இதில் வரும். இப்பயுமே நம்ம பஞ்சாங்கத்தில் சூரிய உதயம் அஸ்தமனத்தெல்லாம் நம்ம குடிக்கிறோம். அதனால் அதுக்குன்னு ஒரு இடம் தேவைன்னா அவர் திருச்சிக்கு வர்றார். அதுக்காகத்தான் வானாராய்ச்சி செய்கிறதுக்கு தான் அவர் திருச்சிக்கு வர்றார். திருச்சியில் அந்த இப்போ இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் அவர் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்தார். இப்போ விஷ்ணு 5 தலை நாகத்துக்கு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொன்னார். 5 தலை நாகம் என்பது பஞ்சாங்கத்தை குறிக்கும். அது உருவகம், அவ்வளோதான். பூமியே நிலவு சுற்றி வர்றதுக்கு 27 நாள் ஆகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் அது இருக்கிற இடத்துல ஒரு நட்சத்திரத்தை நம்ம குறித்து வச்சுருக்கோம். அதான் 27 நட்சத்திரங்கள்ன்றது. அதனால தான் நிலவு அங்கே வருது. அப்புறம் அவர் பாம்புன்றது, நிலவு பூமியை பாம்பு போன்ற தான் சுற்றி வருது. ஏன்னா நிலவை பல கிரகங்கள் பிடிச்சி இழுக்கின. அதனால் பூமியை மட்டும் அழகாக சுற்றி வந்ததுன்னா வேறு எதுவுமே இல்லாட்டி போனால் அழகாக பூமியை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்லேயோ இல்லாட்டி எலிப்டிக்கல் ஆர்பிட்லேயோ சுற்றிக்கிட்டு வரும். அதாவது சர்க்குலர் தான், ஸ்லைட்லி எலிப்டிக்கல், அந்த மாதிரி தான் இப்போ சுற்றி வருது. இருந்தாலும் அது ரைட் சர்க்குலர் ஆர்பிட்டில் வரல, அந்த ஆர்பிட் வளைஞ்சி வருது. அதற்கு காரணம் அந்த நிலவை பூமி மட்டும் இழுக்கவில்லை, அனைத்து கோள்களுமே எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அதனால் அதனுடைய பாதை வளைந்து செல்வதால் நிலவை திருமால் பாம்பாக உருவகித்தார். அதனால்தான் உங்களுக்கு ராகு கேது பாம்பை வச்சு வருது, வச்சிங்களா, பாம்பாக உருவகித்தார். அதனால் பஞ்சாங்கத்தை 5 அங்கங்கள் கொண்டது. அதாவது திதி, கிழமை, வாரம், யோகம், கரணம் அப்படின்லாம் ஒரு 5 இது வரும். அதுதான் அந்த 5 தலை பாங்குன்றது. அவர் படுத்திருந்த கல் நிலாக்கல் என்று அழைக்கப்பட்டது. நிலவை பார்ப்பதற்காக படுத்திருந்த கல் நிலாக்கல் என்று அழைக்கப்பட்டது. அவர் பாம்பின் படுக்கையின் மேல் படுத்திருப்பதாக உருவகித்தார்கள். அது யாரோ பின்னால் வந்தவங்க அவர் பாம்பின் மேலே 5 தலை நாகத்தின் மேல் படுத்திருக்க மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆக கும்பகோணத்தில் பிறந்த திருமால் வானாராய்ச்சி செய்வதற்கென்றே திருச்சியிலே குடிகொண்டார். அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு குருகுலத்தை தோற்றுவித்தார். மாணவர்களுக்கு பள்ளிகளை நடத்தினார். அதனால் அது திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்டு இன்று வரை கடந்த ஏறத்தாழ 4000 வருஷமாக அந்த பேர் இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்குது. திருச்சிராப்பள்ளி தான் திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் விஷ்ணு இது மட்டும் கிடையாது. மிக முக்கியமாக ரொம்ப பலரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்றைக்கி குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம விஞ்ஞானத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் என்னென்னா குவாண்டம் தியரி. அந்த குவாண்டம் தியரின்றது விஷ்ணு உருவாக்கினது தான். அந்த குவாண்டம் என்ற சொல் விஷ்ணு குண்டானில் வச்சு தானே, வைகுண்டம் குண்டானில் தானே வச்சு பொறிச்சாங்க, வச்சிங்களா. அதனால் அது குண்டான் தியரி தான் குவாண்டம் தியரின்னு பிற்காலத்தில் பெயரிடப்படுகிறது. அப்புறம் அவர் தான் கிராவிட்டிக்கே, அந்த கிராவிட்டி m1 m2 by d², g into m1 m2 by d² தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றது. f is equal to g m1 m2. gன்னா கான்ஸ்டன்ட், m1னா மாஸ் ஆஃப் த பாடி,
அனதர் பாடி m2ன்றது மாஸ் ஆஃப் அனதர் பாடி, ரெண்டுக்குள்ள கிராவிடேஷன் ஃபோர்ஸும் பை டி ஸ்கொயர்னு வரும். இந்த ஃபார்முலாவை கண்டவர் விஷ்ணு தான் வச்சுங்களா. அப்போ அதனால தான் வந்து அதை கிராவிட்டி அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவரை பானையில் வச்சு கிரேவில் தானே வச்சாங்க. கிரேவிட்டி அது கிராவிட்டின்றதான் வந்துச்சு. அப்படி தான் அந்த சொல்ல உருவாக்குறாங்க. ஏன்னா அதுவும் கீழே தானே போகுது, பானையை வச்சா கீழே போகுது. அதில் தான் அவரை வச்சு போச்சாங்க. அவர் தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சார். அதை வச்சுட்டு கிராவிட்டின்னு அதை வந்து பேர் வச்சுட்டாங்க. தான் கிராவிட்டின்னு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக கிராவிட்டிக்கு வந்து அதுக்கு முன்னால் கிராவிட்டி இருக்குன்னு தெரியும், முருகன்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் ஆச்சுங்களா. ஆர்டினரி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் முருகன் உருவாக்கிட்டார். ஆனால் இந்த இது வந்து இந்த கிராவிடேஷனல் ஈக்குவேஷனை சொன்னது விஷ்ணு தான் சொன்னார். எம்பிரிக்கலாக அவங்க சொல்லியிருப்பாங்க, எம்பிரிக்கல் சொல்லியிருப்பாங்க. அதாவது பூமி கிட்ட வர வர அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும், தூரம் போக குறையுன்ற மாதிரி எம்பிரிக்கலான அதனுடைய அவங்க கண்டதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து குவான்டிஃபை பண்ணலை அவங்க. ஒரு எம்பிரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் முருகன் சொல்லியிருக்கணும். கிராவிட்டியை பற்றி முதன்மையான கருத்துக்களை முருகன் சொல்லியிருக்கணும். அதை வந்து ஒரு பிறகு வந்து ஒரு குவான்டிஃபை பண்ணியிருக்கார். அதாவது அது கணக்கு போடுற அளவுக்கு அதை கொண்டு வந்தவர் இவர் தான், விஷ்ணு தான் கொண்டு வந்தார். அதன் பிறகு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணன் தான் முதல் ராக்கெட். அதாவது அப்பல்லோ ராக்கெட்டும் இருக்குது. அப்பல்லோ வந்து யாரை குறிக்கணும், ராவணதனை குறிக்கும். அப்போ ராவண இந்தர்களே ராக்கெட்டும் விட்டுருக்காங்க. ஏன்னா ஜெட் இன்ஜினை கண்டுபிடிச்சி அவங்க தான். அதுலேருந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஜெட் இன்ஜின் நிறையா வந்து இப்போ இந்த இது இருக்குல்ல, பாம்பே கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல, எல்லோரா குகைகளில் வந்து ராவணன் ஜெட் பேக்கோட பறக்கிற மாதிரி செதுக்கி வச்சுருக்குறாங்க. ஜெட் பேக்குன்றது வந்து அது வந்து அது மாதிரி பறக்கலாம். நம்ம முதுகில் கட்டிக்கிட்டு அதில் ஜெட்டு கீழே இருந்து அது அந்த ஃபிலிம்ஸ் போகும். அந்த போகிற இதில் நம்ம வந்து மேலே பறக்கிறது ஜெட் பேக்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்குது. அப்போ ராவணன் ஜெட் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏரோப்ளைனில் வந்து ஜெட் ஏரோப்ளைன்லாம் அவர் போயிருக்கார். அப்புறம் பூமியை சுற்றி மட்டும் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகல. அதுதான் அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா, அப்பல்லோ 11லாம் ஏன் அதுக்கு எப்படி பேர் கொடுத்தாங்கன்னா, பொல்லோன்னா பொல்லோன்னா சேவலை குறிக்கும். பொல்லோன்னா சேவலுக்கு எதிரானவர் யாருன்னா முருகனுக்கு எதிரானவர்கள். எப்பயுமே போட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். முருகனின் மக்களுக்கும் ராவணன் மக்களுக்கும் போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருந்தேன். மலைவாழ் மக்களுக்கும் இருந்திருக்கேன். அதனால் வந்து அப்பல்லோன்றது வந்து ராவணன் விட்ட ராக்கெட்டு தான். அது பூமியை சுற்றி வந்திருக்கு. ராக்கெட்டுடைய முன்னோடி வந்து ராவண இந்திரர்கள். அதன் பிறகு அதை மேம்படுத்தியவர்கள் கிருஷ்ணன் மேம்படுத்தினார். கிருஷ்ணன் நிலவுக்கு வரைக்கும் நிலவை சுற்றிட்டு வந்தார். இது 8 போட்டார்னு நாம் சொல்லியிருக்கோம். அப்படி தான் கிருஷ்ணனுக்கு 8ன்ற நம்பர் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு வந்த விஷ்ணு நிலவிலே ஆளில்லா களத்தை இறக்கினார். எப்படி நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி நிலவில் இறங்கி, அதாவது இது வரைக்கும் யாரும் நிலவில் இறங்கலை. ஆனால் அமெரிக்க யூதன் போய் சொன்னான். அப்பல்லோ 11 வந்து போயிடுச்சு, அங்கேருந்து ஒரு கிராஃப்ட் போய் நிலவை சுற்றுச்சு, அங்கேருந்து அந்த லூனார் மாடியூல் கீழே இறங்குச்சுன்னா, அந்த லூனார் மாடியூல் பார்த்திங்கன்னா கொசு மாதிரி இருக்கும், 4 கால் இருக்கும். அது கொசு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து மஸ்கிட்டோன்னு தான் பேர் வைக்கணும். ஆனால் அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, ஈகிள்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ளே இருக்க என்ன ரகசியம் என்னென்னா, அது கூட ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்ற பேர் வந்து விஷ்ணு தான் குறிக்கும். இது போன விருவத்தில் போயிட்டுருக்கோம். மேக்ஸ் பிளாங்க்ன்ற பேரும் விஷ்ணு தான் குறிக்கும். குவாண்டம் தியரி கண்டுபிடிச்சாங்கல்ல இப்போ, ஏன்னா விஷ்ணு தான் கண்டுபிடிச்சார். அது மேக்ஸ் பிளாங்க்னா என்ன, பலகை. மேக்ஸ்னா பெருசுன்னு அர்த்தம். ஆம்ஸ்ட்ராங்னா என்ன, பலமான கை. இதெல்லாம் ஒன்று தான். அப்போ மேக்ஸ் பிளாங்க் வந்து குவாண்டம் தியரி கண்டுபிடிச்சதும், ஆம்ஸ்ட்ராங் நிலவில் வந்து ராக்கெட் இறங்கி நடந்தான்றதுலாம் வந்து என்னென்னா விஷ்ணுவை குறிக்கிற இதுதான். விஷ்ணு ஆளில்லா கரத்தை நிலவிலே இறக்கினார். கிருஷ்ணன் நிலவை சுற்றி மட்டும் வந்தார், 8 போட்டார். அதனால தான் அவருக்கு 8ன்ற நம்பர். ராவண இந்தர்கள் முதன்முதலாக ராக்கெட்டை கண்டுபிடித்தார்கள். அதனால தான் இவன் அப்பல்லோன்னு அதுக்கு பேர் வச்சான். எல்லாமே அவங்க வரலாற்றை கணித்து தான் வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்து அவங்க வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏர்க்ராஃப்ட் தயார் பண்ணியிருக்காங்க நிலவை சுற்றி வர்றதுக்கு. ஆர்டிமிஸ்ன்னு பேர். ஆர்டிமிஸ்ன்றது வந்து கிருஷ்ணனை குறிக்கும். ஆர்டிமிஸ்ன்ற பேர், ஆர்ட்னாவும் அது கிருஷ்ணனை குறிக்கும். ஆர்ட்னாவும் கிருஷ்ணனை குறிக்கும். ஆயர்கலைகள்ன்றது ஆயர்கலை 64ன்றதான் சொல்லுவான். அப்போ வந்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சது ராவண இந்திரன், நிலவை சுற்றி வந்தது கிருஷ்ணன், நிலவிலே ஆளில்லா கணத்தை இறக்கியவர் விஷ்ணு. அதனால தான்
அமெரிக்காக்காரன் வந்து நிலவில் இறக்குனதெல்லாம் பொய் என்றாலும் கூட அவன் இறக்கியதாக சொன்ன அந்த கலத்துக்கு பேர் ஈகிள்னு ஏன் வச்சான்னா, ஈகிள் வந்து விஷ்ணுவோட வாகனம். இல்லாட்டி போனால் மஸ்கிட்டோ மாதிரி 4 காலில் இருக்கிறதுக்கு வந்து ஈகிள்னு வைக்க மாட்டான், யாரும் பேர் வைக்க மாட்டான். இதுதான் ப்ரூஃப். ஏன்னா யூதர்களுக்கு தெரியும் வரலாறு, நமக்கு நமது வரலாறு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு வரலாறை அழித்தவன் அவன்கிட்ட தான் இருக்குது. அதிலிருந்து தான் அவனை மீட்டெடுக்கிறோம். விஷ்ணு ராக்கெட்டி விட்டான். அதனால தான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா, ராக்லேருந்து எட்டுந்து தானே அது, நிலவை ராக்லேருந்து எட்டி பிடிச்சாங்க. அது ராக் ஃபோர்ட்டு தான். அப்படின்னா ராக்குன்னா யாரை குறிக்கணும்? 2 பேரையும் குறிக்கும். ராக் ஃபோர்ட்டுன்றது வந்து விஷ்ணுவை குறிக்கும். சபரிமலைன்ற அது ராக்கு தானையா, சபரிமலைன்றது கிருஷ்ணனை குறிக்கும். ஆக இவர்கள் நிலவுக்கு ராக்கெட் விட்டவர்கள். விஷ்ணு நிலவில் களத்தை இறக்கினார்ன்றது. இப்பேற்பட்ட பெருந்தகை தான் விஷ்ணுன்றது, சாதாரண ஆள் கிடையாது. எந்த விதத்தில் அவர் இது வந்து பங்களிப்பு செய்யலை. குவாண்டம் தியரி அவர் தான் கொண்டு வந்தார், கிராவிடேஷன் அவர் தான் கண்டுபிடிச்சார், ராக்கெட்டை இயக்கினார். இன்னும் என்னவெல்லான்றது இன்னும் நாள் போக போக புது செய்திகள்லாம் நிறைய நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி நமது கடவுளர் எல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து ஏன் அவ்வளோ பக்தியோடு கும்பிட்றோம்னா, அவ்வளவு அவங்க நமக்கு பங்களிப்பாட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நம்ம முப்பாட்டம் ஒருத்தன் அப்படி கொஞ்சம் இது பண்ணால், அப்படி வந்து இது பண்ணால், நம்ம மண்ணத்துக்கு போட்டான் அதை போட்டான்றதால வந்து நம்ம இவ்வளோ தூரம் அவங்கள வந்து கொண்டாடிட்டு இருக்க மாட்டோம். டோன்ட் திங்க் ஸோ. மிகப்பெரிய செயற்கரிய செயல்கள் செய்ததால் தான் முருகன். அதுலேயும் பாருங்கள், முருகன் தான் ரொம்ப நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? எல்லாரோடையும் முருகன் ரொம்ப கொண்டாடுறானேன்னா, முருகன் அவ்வளவு செயல்களை செஞ்சுருக்கார். முதல் பெரிய சயின்டிஸ்ட் இது சிவன் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனால் அவர் காலம் மிக பழையது. முருகன் காலத்தில் அவர் தான் முதல்ல குருகுலத்தை ஆரம்பிக்கிறார். இந்த 7 வண்ண கோட்பாடோடு குருகுலத்தை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அது முருகன் தான். அப்போ அவர்கிட்ட ஒரு 1000 மாணவர்கள் வேலை செஞ்சாங்க. அவர்களை வைத்து கொண்டு முருகன் கண்ட விஞ்ஞானங்கள் அபரிமிதமானவை. அதனால தான் நம்ம முருகனை இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொண்டாடுறோம் இன்றைக்கி இல்லையா? ஏதோ ஒரு முப்பாட்டன் ஏதோ ஒன்று நல்லது செய்தான்றான்னா இவ்வளோ தூரம் நம்ம 10,000 வருஷமாக அவங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டோம் இல்லையா? நிச்சயமாக இல்லை. அப்போ மிகவும் செயற்கரிய செயல்களை நமது கடவுளர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை நாம் இவ்வளவு தூரம் வணங்குகிறோம், மதிக்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் தெரியாமல் வணங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு பெருமிதமாக இருக்குது. அதை ரொம்ப உள்ளன்போடு அவங்கள நம்ம வணங்குகிறோம் இல்லையா? உள்ளன்போடு வணங்குகிறோம். முன்ன ஏதோ எங்கள் அப்பா கும்பிட்டாரு, எங்கள் பாட்டி கும்பிட்டாங்கன்ற மாதிரி நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அனைத்தையும் உணர்ந்து அவர்கள் வந்து இப்பேற்பட்ட முன்னோர்களை நான் வைத்திருக்கிறோன்ட்டு இன்றைக்கி நமக்கு பெருமை இல்லையா? இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தெல்லாம் ஏதோ வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா அன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தோம், நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அத்தனையும் கண்டுபிடிச்சது நம்ம ஆளுங்க தான். அதை அழிச்சவன் பரசுராமன். அதன் பிறகு இப்போ ஒரு 500 வருஷமாக அதை ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. அதை கூட அவனும் தான் எழுதி வச்சுட்டு தான் எடுத்து திருப்பி பார்த்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கொண்டு வந்திருக்கிறானு. எல்லாமே தெரிஞ்சு தான் கொண்டு வந்திருக்கானு. அவனெலாம் எதுவும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கல, ரீசர்ச் அவ்வளோதான். புத்தகத்தில் எழுதியவதை அவன் செஞ்சு பார்த்து அதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கானு, அவ்வளோதான். ஒழிய இது இவனும் கண்டுபிடிக்கல, எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமது கடவுளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அவங்கள நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அதனால தான் இப்போ நம்ம விஷ்ணுவை அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறோம். விஷ்ணுனுடைய பெருமைகள் சாதாரணம் இல்லை. குவாண்டம் தியரி இல்லாட்டி போனால் இன்றைக்கி வந்து இந்த மைக்ரோ ஃபிசிக்ஸ், நேனோ ஃபிசிக்ஸ் இதையெல்லாம் நம்மளால் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த குவாண்டம் தியரி இருந்தால் தான் உலகத்தை ஒழுங்காக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி வந்து நீங்கள் செமிகண்டக்டர் வச்சுருக்கீங்களே, இந்த கேமரா எல்லாமே இருக்குல்ல, இன்றைக்கி இருக்க நவீன இயந்திரங்கள்லாம், அதெல்லாம் குவாண்டம் தியரி இல்லாட்டி போனால் வந்திருக்கவே முடியாது. அந்த குவாண்டம் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர், அதாவது ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு 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 ஆப்ஜெக்டிலிருந்து, அதாவது ஒரு பொருளிலிருந்து எனர்ஜி வெளியே வருதுன்னா அந்த எனர்ஜி வந்து அலையாக வரும்னு தான் முன்னால் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சூடுன்னா ஒரு அலைன்னு நினச்சிருந்தாங்க. இவர் தான் அந்த அந்த வெப்பத்தின் இதில் வந்து என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில் எவ்வளோ எனர்ஜி வெளியே வருன்றதுக்கு ஒரு கர்வ் இருக்குது, பிளாக் பாடி ரேடியேஷன் கர்வுன்னு இருக்குது. அதை யாராலையும் விளக்க முடியல. மேக்ஸ் பிளாங்க் தான் எப்படி விளக்குறான்னா, அந்த அந்த ஒளி அலைகள் வந்து கண்டினியூஸாக தண்ணியில் வர்ற தண்ணி மாதிரி வராது, அது அலை தான், அப்படி பேக்கெட்டாக வரும். அது அந்த ஒரு பேக்கெட்டுக்குள்ளார அலையாக இருக்கும், ஆனால் அது ஒரு பார்ட்டிகல் மாதிரி தான். நம்ம ஏதாவது டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்வாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வேவாக காமிக்கும், சில இடத்துல பார்ட்டிகலாக காமிக்கும். இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சு பண்ணும்போது வேவாக இருக்கும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்போ அதில் வந்து பார்ட்டிகல் வருது.
சரிங்களா? இன்டர்ஃபரன்ஸ் பிரிஞ்சுலாம் நம்ம பண்ணும்போது அது வேவாக இருக்கும், இங்கே வந்து பார்ட்டிங். ரெண்டுமே டுவாலிட்டின்றது. இதையெல்லாம் கண்டுபிடித்தவர் நமது இந்த முன்னோர்கள் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் விஷ்ணுவுடைய பங்களிப்பு பெருசு. குவாண்டம் தியரின்றது ஒரு சாதாரணம் இல்லை. இந்த உலகத்தை புரிந்து கொள்ள இதை இன்றைக்கி இருக்கிற செமிகண்டக்டர் டிவைஸ் டெக்னாலஜி எல்லாம் அது இல்லாட்டி போனால் நம்மளால் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் எதுவுமே வந்திருக்காது. பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் அதெல்லாம் அந்த இது கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட், ஃபர்பிடன் பேண்ட், இந்த மாதிரியான டெர்மினாலஜிலாம் ஃபிசிக்ஸ் செமிகண்டக்டரில் வரும். அதை ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால தான் இன்றைக்கி இவ்வளோ எக்யூப்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியுது. அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்னா அந்த குவாண்டம் தியரி தான் காரணம். அந்த குவாண்டம் தியரியை கொடுத்தவர் நமது விஷ்ணு. அதனால்தான் அந்த வேவ் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஹெச் நியூன்னு சொல்லுவோம். அது வி போல தான் இருக்கும், அது விஷ்ணுன்றது வி போல் இருக்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன, நியூ. கிரேக்கத்தில் அதுக்கு நியூன்னு பேர். நியூனா நியூட்டன். நியூட்டன்னா யார்? விஷ்ணு தான். நியூ டவுனில் வசித்தவர், திருவரங்கத்தில் வசித்தவர் ஆச்சுங்களா. நியூட்டன்ன்றதும் இதை வச்சு தான் அவனுங்க பேர் வச்சுருக்கானு. ஹெச்சுக்கு வந்து ஹரி இல்லைங்களா, ஹரிஹரன்னு சொல்கிறீங்களா, ஹரின்றது வந்து விஷ்ணு தான் குறிக்கும். அதனால தான் ஹெச்சின்னு போடுறாங்க. நியூன்றது நியூட்டன்னு குறிக்கிற மாதிரி தான். அது பக்கத்தில் வி மாதிரி இருக்கும், அது கிரேக்கத்தில் நியூன்னு பேர். நியூட்டன்னா விஷ்ணு குறிக்கும். இது எல்லாமே. அப்போ ஃபோட்டானு யார் பேரால் இருக்குது உங்களுக்கு? லைட் ஃபோட்டானு யார் பேரால் இருக்குது? ஹெச் நியூ இல்லைங்களா. ஃபோட்டான் எனர்ஜி, அந்த எனர்ஜி சொன்னீங்கன்னா E = E ஃபோட்டான் = ஹெச் நியூ. அந்த ஹெச்னாலும் ஹரி தான், நியூனாலும் நியூட்டன் என்று சொல்லப்படுகின்ற விஷ்ணு தான் குறிக்கும். அப்போ குவாண்டம் தியரிக்கு விஷ்ணுவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் இருக்குதுன்னா இட் இஸ் டியூ டு விஷ்ணு ஒன்லி. இதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள். இதை பரசுராமன் அடித்தான். எல்லாவற்றையும் நம்ம ரெக்கார்டெலாம் திருடி வச்சுக்கிட்டு தான் அழிச்சானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் கழித்து என்னமோ அவனுங்க புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி பழைய எழுதின புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு திருப்பி செஞ்சு பார்த்துட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சி 500 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறானோ. ஆக இதையெல்லாம் கண்டவர்கள் நமது முன்னோர்கள் தான். நம்ம ஏற்கனவே சொல்ல முருகன் தான் இது கிராம்ஃபோன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னோம். கிராம்ஃபோன்ற பேர்லேயே காமம் என்ற பெயரை விவசாய ஊருக்கு கொடுத்தவர் முருகன் தான் ஆச்சுங்களா. அதுதான் கிராமம் ஆகுது. அப்போ அந்த கிராமத்தில் இருந்த ஃபோன் கிராமஃபோன், அது வந்து முருகன் கண்டுபிடிச்சது தான். அது அதாவது அந்த அதிர்வலைகளை அப்படியே பதிவு செய்ய முடியும். அதிலிருந்து அப்படியே மீண்டும் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாமல், அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமையே நாம் பேசுவதை பதிவு செய்து மீண்டும் அதை ஒலிக்க வைக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் முருகன் ஆச்சுங்களா. அவர் தான் பண்ணார். இதெல்லாம் நம்முடைய அனைத்து விஞ்ஞானங்களையும், இன்றைக்கி இருக்கிற அனைத்து விஞ்ஞானங்களும் நம்முடைய கடவுளர்கள் தான். இவனுங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்றைக்கி அவனும் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டு வச்சுருக்கானோ. இதையெல்லாம் ஒன்று. இன்னொன்று நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, பீரியாடிக் டேபிள் யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னால் மேண்டலீவ்னு சொல்லுவாங்க. மேண்டலீவ் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. மேண்டலீவ்னா என்ன? மாண்ட இலை, இலை லீவ், இலை லீவ், மாண்ட லீவ், மேண்டலீவ். மாண்ட இலைன்னா என்ன தெரியுமா? வாலிச்சூடின்னு பேர். பச்சையாக இருந்ததுன்னா உயிருள்ளது, காஞ்சி போச்சுன்னா அந்த காஞ்சி போன ஓலை எழுத்துல நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மாண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ன்றதே நாமகிட்டேருந்து அவனை சுட்டதுன்றதை வந்து அது சொல்கிறது தான் மாண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ன்றது. அதனால் இதையெல்லாம் கண்ட விஷ்ணு போன்ற நமது முன்னோர்களை நாம் இந்த தருணத்தின் இது மிக பெருமிதமாக நினைத்து அவளை வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆக இந்த விழா திருச்சியில் இந்த மாதம் 28ஆம் தேதி நிகழ உள்ளது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு திருமாலின் அருளை பெறும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வேண்டுகோள். 5ஆம் தமிழர் சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் பொதுமக்கள் கொடுக்கும் சந்தா மற்றும் நன்கொடையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 5ஆம் யுக கட்சியும் 5ஆம் தமிழ் சங்கம்தான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற 2 அமைப்புகள். இன்று நாம் சொந்த மண்ணிலேயே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.